வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அல் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன் வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன் என்று குறிப்பிடுகிறான். நீங்கள் அல்லாஹுவை மறந்தவர்களைப் போன்று ஆகிவிட வேண்டாம். அப்படி அல்லாஹுவை மறந்தவர்கள் அவர்களையே அவர்கள் மறந்து வாழும் நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டான். அவர்கள்தான் பாவிகள், தீயோர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் இறைவனை மறந்து வாழுகின்றவர்களை எச்சரித்து அந்த செய்தியை குறிப்பிடுகிறான். பொதுவாக ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இறை நினைவு என்பது எப்பொழுதும் நிலையானதாக துடிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை மறந்து வாழ்வது என்பது அல்லாஹ் தடை செய்த ஒரு அம்சமாக நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். யாருடைய உள்ளத்திலே ஷைத்தானுடைய ஆதிக்கம் நிலை பெறுகிறதோ அவர்களால் அல்லாஹுவை நினைத்து வாழுகின்ற சந்தர்ப்பங்களை அவர்கள் இழந்து விடுவார்கள். எனவேதான் அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன இந்த லன்னி அப்தி பி. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் என்னுடைய அடியான் என்னை நினைக்கின்ற போது அவனோடு அது போன்றே நான் நடந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போது நாங்கள் அல்லாஹுவை நல்ல எண்ணத்தோடு அவனுடைய அருள் கிடைக்க வேண்டும், அவனுடைய நன்மைகள் நமக்கு எல்லா வழியாலும் பெறப்பட வேண்டும் என்ற நல்ல விடயங்களை நாம் நினைக்கின்ற போது அதற்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் எங்களோடு நடந்து கொள்கிறான். சில நேரங்களில் மனிதனுடைய சிந்தனைகளில் இறைவனை பற்றிய தவறான புரிதல்களினூடாக பல எண்ணங்களை மனிதன் வெளிப்படுத்தி விடுகிறான். நான் நிறைய காலங்கள் தொழுது வருகிறேன், பல வருடங்களாக என்னுடைய ஒரு தேவைக்காக பிரார்த்தனை செய்து வருகிறேன், ஆனால் அல்லாஹ் இதுவரைக்கும் அவற்றை நிறைவேற்றவில்லை. இப்படி சில மக்கள் சொல்லுவார்கள். இதுபோல நாம் இறைவனுக்கு என்ன குற்றம் செய்தேன், ஒன்றும் செய்யவில்லையே, ஐவேளை தொழுகிறேன், நன்மை செய்கிறேன், யாருக்கும் ஒரு எள்முனை அளவு கூட துரோகமோ தீங்கோ செய்வதில்லை, ஆனால் அல்லாஹ் என்னை மாத்திரம் இப்படி சோதிக்கிறான், நான் கேட்டவைகளை அல்லாஹ் எனக்கு தெரிவதில்லை என்று அங்கலாக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அகீதா ரீதியாக மிகவும் பிழையான ஒரு அம்சமாகும். இறைவனுடைய புரிதல் விஷயத்திலே மனிதன் விடுகின்ற மிகப்பெரிய ஒரு தவறாகும். ஏனென்றால் இந்த சிந்தனைகளை எல்லாம் ஷைத்தான் தான் வடிவமைக்கிறான். மனிதனுடைய ஈமானை கெடுத்து அவனுடைய கொள்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஷைத்தான் அவனுக்கு இது போன்ற சிந்தனைகளை ஊட்டி விடுகிறான். எனவே மனிதன் இப்படியான ஒரு நிலையை ஒரு போதும் எடுத்துவிடக்கூடாது. ஒரு மனிதன் இறைவனை பற்றிய நல்ல எண்ணங்களை அவனுடைய உள்ளத்திலே அவன் நினைத்து கொள்கின்ற போதெல்லாம் அல்லாஹ் அவனோடு அவன் நினைக்கின்ற நல்ல அடிப்படையில் நடந்து கொள்கிறான். நாம் அல்லாஹ்வை பற்றிய பிழையான எண்ணங்களை உருவாக்கினால் அது போன்றே அல்லாஹ் எங்களோடு நடந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை அந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியான் அவனுக்குள் என்னை அவன் நினைவு கூர்ந்தால். இப்போ நாம் உள்ளத்தால் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய வல்லமைகள் நிஅமத்துகளை நம்மட உள்ளத்தால் நாம் நினைச்சு பார்க்கும். அவனுடைய திக்ர் நமது உள்ளத்திலே ஆழமாக வேரூன்றி செயற்பட்டு கொண்டிருக்கிறது.
இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தினால் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திலே இந்த மனிதனை நினைவு கூறுகிறான். இப்ப பாருங்க, இறைவன் அண்ட சராசரங்களின் அதிபதி, இந்த உலகத்திலே அனைத்துக்கும் அவனே சொந்தக்காரன். அவன் ஒரு மனிதனை நினைவு கூறுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். அல்லாஹ் நம்மளை நினைச்சு பார்க்கிற சந்தர்ப்பத்தை உருவாக்குற பெரிய ஒரு அருளாக இந்த அல்லாஹுவை நினைவூட்டுதல் என்ற பகுதி இருக்கிறது. இதே போன்றுதான் ஒரு சபைக்குள்ள இறைவனை ஒருவன் நினைவு கூறுகிறான். இப்ப இது போன்ற ஒரு சபை, இந்த சபையில நாம் அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற கட்டத்திலே அல்லாஹ் இந்த சபையை விட ஒரு உயர்ந்த சபையிலே எங்களை நினைவு கூறுகிறான். ஆர் அந்த சபை? மலக்குமார்கள். அந்த சபையிலே அல்லாஹ் எங்களை நினைவு கூறுகிறான். இறைவனோடு நாங்கள் எங்களுடைய நெருக்கத்தை ஒரு சான் அளவுக்கு ஆக்கி கொண்டால் அல்லாஹ் ஒரு முழம் அளவுக்கு எங்களை நெருங்கி வருகிறான். நாம் அல்லாஹுவை ஒரு முழம் அளவுக்கு நெருங்கினால் அல்லாஹ் ஒரு பாகம் அளவுக்கு எங்களை நெருங்கி வருகிறான். நாம் இறைவனிடத்திலே நடந்து போனால் அல்லாஹ் எங்களிடத்திலே ஓடி வருகிறான் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸிலே சில முக்கியமான விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நினைவூட்டுகிறார்கள். அல்லாஹ்வோட ஒரு மனிதன் என்ன அடிப்படையில் தன்னுடைய முஆமலாத்தை நடவடிக்கைகளை அமைச்சு கொள்றானோ அதற்கு ஏற்ற வகையில் அல்லாஹ் அவனோடு நடந்து கொள்கிறான். எனவேதான் மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய உள்ளம் நிறைந்ததாக இறை நினைவுகள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்க நமக்கு முக்கிய ஒரு செய்தியாக சொல்லி தருகிறது. இதே போன்றுதான் இன்றைக்கு மனிதன் பல்வேறுபட்ட உள நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு மனித வாழ்க்கையில நெரிசல்கள், நெருக்கீடுகள் என்பது மனிதனை நிலைகுலைய வைத்திருக்கிறது. இப்ப டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி போன்ற உளம் சார்ந்த பல நோய்களுக்கு மனிதன் ஆளாக்கப்பட்டிருக்கிறான். சில நேரங்களில் பிஸ்னஸில் அவனுக்கு பெரிய ஒரு இழப்பு வந்தால் அவனுக்கு மன ரீதியாக பாதிப்படைகிறான். சில நேரம் அதையே நினைச்சு 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 தன்னுடைய பகுத்தறிவை இழந்து அவன் போகின்ற நிலை அவனுக்கு உருவாகிறது. குடும்பத்தில் ஒரு சண்டைண்டா சில நேரம் அவன் அந்த சண்டையை முறையான அடிப்படையில், இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அணுக அவன் முற்படாததன் விளைவில் அவன் சில நேரம் சூசைட் பண்ணுகின்ற நிலைமைக்கு ஆளாகி விடுகிறான். வாழ்க்கையிலே விரக்தி நிலை ஏற்படுகிறது. இதே போன்று பல்வேறுபட்ட உளம் சார்ந்த பிரச்சினையினால் மனிதன் நிம்மதியை இழந்து ஒரு நெருக்கடியான வாழ்க்கைக்குள் தள்ளிவிடப்படுகிறான். இப்ப இஸ்லாம் இந்த நெருக்கடியான வாழ்க்கை குறித்து ஒரே ஒரு வசனத்தில் அதற்கான தீர்வை நமக்கு சொல்லுகிறது. அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நீ நினைவு கூர்ந்தால் உனது உள்ளத்துக்கு அது அமைதியை தோற்றுவிக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப இன்றைக்கு மனித உள்ளத்தில இறைவன் காலியாகி விடுகிறான். அல்லாஹ் இல்லாத ஒரு நிலை உருவாக்கப்பட்டதன் விளைவாகத்தான் வெறும் நிலை, வெறுமையான மனது இருப்பதனால் அந்த இடத்திலே ஷைத்தான் வந்து உட்கார்ந்து விடுகிறான். எனவே ஷைத்தான் பிரசன்னமாகின்ற இடங்களில் இறை நினைவுகளுக்கு இடமில்லாமல் போய்விடும் என்பதுதான் யதார்த்த உண்மையாகும். அதனால் தான் இஸ்லாம் மனிதனை எப்பொழுதும் இறை நினைவோடு அவன் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களையும் வினாடிகளையும் கழிக்க வேண்டும், நகர்த்த வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குர் மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனுக்கும் அல்லாஹ்வை தன் உள்ளத்தில் நினைவு படுத்தாமல் வாழக்கூடியவனுக்கும் இடையிலே உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உயிரோடு வாழ்பவனுக்கும் மரணித்தவனுக்கும் இடையிலே உள்ள வேறுபாடாகும். இப்ப அல்லாஹ்வுடைய நினைவுகள் மனித உள்ளங்களிலே பெரிய தாக்கம் ஒன்று செலுத்தலண்டா அவன் ஒரு மரணித்த மனிதனுக்கு சமனானவன். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை இது. மனித உள்ளத்தில் எப்பொழுதும் இறைவனுடைய நினைவலைகள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். யார உள்ளத்தில் அந்த நிலைப்பாடு இல்லையோ அவன் மௌத்தானவனை போல. மௌத்தானவன் ஒரு நாளும் இறைவனை என்ன செய்ய மாட்டான், நினைச்சு பார்க்க மாட்டான். எனவே உயிரோடு இருந்தும் இறை நினைவு அற்றவர்கள் மரணித்தவர்களை போன்றவர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை தெளிவுபடுத்த முனைந்த இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அழகான ஒரு பௌதீக உதாரணத்தை கொண்டு தெளிவூட்டுகிறாங்க. இப்போ ஒரு மீன் இருக்குது. அந்த மீன் உயிரோடு வாழ வேண்டுமென்றிருந்தால் தண்ணி தான் அதனுடைய அடிப்படையாகும். தண்ணீரிலிருந்து மீனை எடுத்து வெளியே போட்டால் அது செத்துவிடும். இதுபோலதான் ஒரு ஈமான் உள்ளவன், இறை விசுவாசியினுடைய உள்ளத்திலே அல்லாவை பற்றிய நினைவு இல்லண்டா அவன் தண்ணிலே வாழாத மீனை போல அவன் செத்து மடிந்து வாழுகின்ற நிலைதான் அவனுக்கு ஏற்படும் என்பதை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் திக்ரனுடைய ஒரு முக்கியத்துவம் குறித்து இந்த சிந்தனையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் தான் கண்ணியமானவர்களே, நமது உள்ளத்தில் எந்த நிலையிலும் நாம் அல்லாஹுவை நினைவுபடுத்த வேண்டும். இஸ்லாம் நமது வாழ்க்கை முறையை அந்த அடிப்படையில் தான் பிளான் பண்ணி இருக்கிறது. இப்போ வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை நினைச்சு பாருங்க. இப்போ நாம தொழுகிறோம். இப்போ தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வரக்கொள்ள நாம துஆ சொல்லி தான் பள்ளிவாசலில் நுழையலும். அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக். வருகிறோம், தொழுகிறோம். தொழுகையில் உள்ள ஒவ்வொரு திக்ருகளும் இறைவனை நினைவூட்டக்கூடிய விஷயங்களாகும். அதே போன்று தொழுகை முடிஞ்சோடனே நிறைய திக்ரு செய்கிறோம். பள்ளிவாசலை விட்டு வெளியேறுகின்ற போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக, அங்கே திக்ரு செய்கிறோம். ஒரு ஆளை நாம் இடையிலே சந்திக்கிறோம், அவருக்கு சலாம் சொல்லுகிறோம். அதே போன்று நாங்கள் வீட்டுக்கு செல்கின்ற போது துஆ சொல்லிக்கு நுழைகிறோம். வீட்டிலே நாம் இருக்கின்ற ஒவ்வொரு கட்டங்களிலும் இறைவனை பற்றி நினைவு கூறக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி குர்ஆனை ஓதுகிறோம். அதே போன்று நமது பிள்ளைகளிடத்திலே இஸ்லாத்தினுடைய நல்ல விழுமியங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது இப்படி எந்த அளவுக்கு என்றால் நாம் வாஷ்ரூம் போகின்ற நிலையில் கூட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இறைவனை நினைவு கூறுகின்ற கட்டங்களில் தான் மனித வாழ்க்கை அல்லாஹ் வடிவமைத்து இருக்கிறான். எனவே ஒரு ஈமானிலே நிலையிலே வாழுகின்ற மனிதன் எந்த கட்டத்திலும் இறைவனை மறந்து வாழ முடியாது. அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையை இறைவன் வடிவமைத்து இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நெருக்கடிகள், நெரிசல்கள், மன கிலேசங்களிலே இருந்து மனிதனுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு இபாதத்து தான் திக்ருல்லாஹ், அல்லாஹுவை நினைவுபடுத்துகின்ற ஒரு முக்கியமான விஷயமாகும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே போராட்டம் தொடர்பான ஒரு செய்தியை பற்றி பேசுகின்ற போது, நீங்கள் ஒரு போராட்டத்தில் அந்த போராட்டத்தை சந்திக்கின்ற நேரத்தில் ஃபத்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அந்த போராட்ட நிலையில் கூட அல்லாஹ்வை நீங்க நினைவு கூர்ந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப பாருங்க, ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஏற்படுகின்ற ஒரு போராட்டத்தில் கூட இறை நினைவை விட்டும் ஒரு மூமினுடைய உள்ளம் நீங்கி இருக்க முடியாது. அந்த இறை நினைவுதான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு விஷயமாக மாறுகிறது. அப்ப இறை நினைவு இல்லாம வெற்றி இல்லை. இப்ப மனித வாழ்க்கைக்கு கிடைக்கின்ற அந்த வெற்றியின் பின்புலத்தில முறையான திக்ருல்லாஹ் என்ற இறை நினைவுதான் பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிற என்பது மிக தெளிவான உண்மையாகும். அதே போன்றுதான் நமக்கு தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பிழையின் மூலமாக ஒரு மீனுடைய வயிற்றிலே அவர்கள் அகப்படுகிறார்கள். இப்ப பாருங்க, ஒரு மீன் வயிற்றுக்குள்ள கடலுக்குள்ள ஒருத்தர் சிக்குதல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு பயத்தை அவருக்கு ஏற்படுத்தும். அந்த கட்டத்தில் அவருக்கு வாழ்வளித்த விஷயம் எது? அவர் உலகத்திலே வந்து வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்திய பெரிய இபாதத் எது? திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை அவர் நினைவு கூர்ந்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த துஆவை அந்த நெருக்கடியான கட்டத்தில் அவர் பயன்படுத்தினார். அல்லாஹுவை நினைவு கூர்ந்தார். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. உன்னை தூய்மைப்படுத்துகிறேன். நான் அநியாயக்காரர்களில் ஒருவராகிவிட்டேன் என்று தன் தவறை அவர் முறையாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை துதித்தார். இந்த நினைவுதான், இறைவனை பற்றி இந்த நினைவுதான் அந்த மீனின் வயிற்றில் இருந்து அவரை வெளியேற்றி அவருக்கு வாழ்வை கொடுத்தது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லக்கொள்ள ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் திக்ரு செய்யாதவராக இருந்திருந்தால், இந்த மீண்ட வயிற்றில் சிக்கின நேரத்தில் திக்ரை மாத்திரம் அவர் செய்யல் என்றிருந்தால்
லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரைக்கும் அந்த மீனின் வயிற்றிலே அவர் சிக்கியிருப்பார், தங்கியிருப்பார் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியான கட்டங்கள்ல இந்த துவா, இந்த திக்ர் அவனுக்கு மிகப்பெரிய நன்மையாக மாறுகிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில ஏற்படுகின்ற நெருக்கடியான கட்டங்களில் யூனுஸ் நபி அவர்கள் கேட்ட ஒரு துவாவை, இந்த பிரார்த்தனையை, இந்த திக்ரை ஒருவர் பயன்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த நெருக்கடியில் இருந்து அவருக்கு விடிவை ஏற்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நெருக்கடிகளுக்கு திக்ர் என்பது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அமையும் என்பது இந்த செய்தியில் நாம் புரிந்து கொள்கின்ற ஒரு அம்சமாகும். இதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்ட கட்டத்தில் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், தன்னை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டக்கூடியவர்களில் அல்லாஹ்வே மிகவும் சிறந்தவன் என்று இறைவனைத்தான் அவர் நினைவூட்டுகிறார். அந்த நினைவூட்டல் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியது. சுட்டரிக்கின்ற அந்த நெருப்பு குண்டம் ஒரு பூஞ்சோலையாக மாறுகின்றது என்றால், அந்த பூஞ்சோலையாக மாற்றிய மிகப்பெரிய சக்தி அல்லாஹுவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூர்ந்தது என்பது மிக தெளிவான உண்மையாக இருக்கிறது. இதே போன்றுதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், ஜும்தான் என்ற ஒரு மலைத்தொடரை தாண்டி சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் சென்ற நேரத்தில் சபகல் முஃபர்ரிதூன்கள் முந்தி சென்று விட்டார்கள், நன்மையால் முந்தியவர்கள் என்று சொன்னார்கள். அந்த முஃபர்ரிதூன் தனித்த நிலையில் உள்ளவர்கள், ஒரு ஸ்பெசிஃபிக்கான நிலையிலே உள்ளவங்க. அப்ப சஹாபாக்களுக்கு அந்த வார்த்தை பிரயோகத்தில் ஒரு மயக்கம் இருந்தது. விளக்கம் கோர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, முஃபர்ரிதூன்கள்ண்டா யாரு? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற ஆண்களும் பெண்களும் என்று சொன்னார்கள். இவங்க தான் நன்மையில் முந்தியவர்கள், இவர்கள் தான் சொர்க்கத்தில் முந்தியவர்கள், அல்லாஹ்வுடைய நட்பரிலே இவர்கள் தான் முந்தியவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மனிதன் தன் வாழ்க்கையில் நன்மையில் முந்துவதற்கான ஒரு மிகப்பெரிய இபாதத்தாக திக்ருல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்ற பகுதியைத்தான் இங்கே அடையாளப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் எங்களோட வாழ்க்கையில ஒரு குடும்ப ரீதியாக, குறிப்பாக நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றிய எண்ணத்தை, அல்லாஹ்வை பற்றிய திக்ரை அதிகமாக நாங்கள் நினைவூட்டி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற வளர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த தவறுகளும் செய்யாமல் இறை நினைவினுடைய அந்த எண்ணத்திலே வாழ்வார்கள். அதில் தான் அவர்கள் இன்பத்தை அடைவார்கள். ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வாழ்க்கையில இந்த திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அடைகின்ற இன்பம் என்பது அது உலகத்தில் வேறு எந்த இன்பமும் கிடையாது. அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற போது ஒரு ஈமானுள்ள மனிதனுடைய உள்ளத்திலே வெறுகின்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் என்பது உலகத்திலே வேறு எதிலும் அந்த சந்தோஷம் இல்லை. இதை நிதர்சனமாக தன் வாழ்க்கையில் சுவைத்தார்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்று தகவல்களில் நாங்கள் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு திக்ரை கேட்குறாங்க. அப்ப அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை நீ பயன்படுத்து என்று சொன்னார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சொல்ற வார்த்தை தானே, நான் ஒரு வித்தியாசமான வார்த்தையை கேட்கிறேன். அப்படி என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் மூசா நபிக்கு ஒரு பதில் சொன்னான். மூசாவே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை ஒரு மீசானில், ஒரு தராசில, ஒரு தட்டில் வைங்க. இந்த வானம், இந்த ஒவ்வொரு வானத்துக்கும் இடையிலே உள்ள அனைத்தும், இந்த பூமி, இந்த 7 பூமியும் அதுக்கு இடைப்பட்ட ஒவ்வொன்றையும் ஒரு தட்டிலும் வைத்தால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தை தான் கதிக்கும் என்று சொன்னார்கள்.
அல்லாஹ்ட அந்த வார்த்தையை பாருங்க. அப்படின்ற அர்த்தம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தை இந்த உலகம், இந்த பூமி, இந்த வானம் எல்லாவற்றையும் விட முதன்மையான வார்த்தை. அதை விட ஒரு பாரமான வார்த்தை உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அப்ப ஒரு ஈமானோடு வாழக்கூடியவன், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை தன் கொள்கையாக ஏற்று வாழக்கூடியவன் இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் விட ஒரு சிறந்த நிலையில் வாழுகிறான் என்பதைத்தான் அந்த செய்தியினூடாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். எனவேதான் கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற நல்ல அடியார்களாக நாம் உருவாக வேண்டும். அந்த திக்ரு தான் அல்லாஹ்விடத்திலே ஒரு மகத்துவமான கூலிகளையும் நன்மைகளையும் நமக்கு பெற்றுத்தரும் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லுகின்ற அழகிய உபதேசமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் குர்ஆனில எவர்கள் வத்தாக்கிரல்லாஹ கதீரம் வத்தாக்கிறான், அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற ஆண்களும் பெண்களும். இதில் அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை இலக்கு வைக்கிறான். ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கும் பொதுவாக திக்ர் என்பது பொதுவான ஒரு அம்சம். அல்லாஹுவை ஈமான் கொண்ட எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் தொடிப்படுத்தப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுகின்ற ஆண்களும் பெண்களும். இதுல இன்னொரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கின்ற அமல்கள்ல சில அமல்களை அல்லாஹ் அந்த அமல்களை மாத்திரம் சொல்லி இந்த அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்னும் சில அமல்கள் இருக்கிறது, அங்கே அல்லாஹ் அந்த அமலை சொல்லக்கொள்ள கசீரன் அதிகமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லப்படுகின்ற அமல்கள்ல ஒரு தனித்துவமான ரகசியம் இருக்கிறது. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில சொல்றாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லzzat, ஒரு மனிதன் செய்கின்ற திக்ருகள்ல அதிகம் செய்ய வேண்டும் என்ற திக்ரு திக்ருல் மவுத், மௌத்தை பத்தி நினைவு கூறுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மௌத்தை ஒருவர் நினைவு கூர்ந்தா அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஆன்மீக ரீதியாக ஏற்படும். அதைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கொள்ள கஃபாபில் மௌத்தி வாயிலா, ஒரு மனிதன் திருந்தி வாழ்வதற்கும் உயர்ந்த ஈமானிய வெளிச்சத்தில் வாழ்வதற்கும் பெரும்பெரும் உபதேசங்கள் தேவையில்லை. ஒரு ஆள் மௌத்தாகிறார், அந்த மௌத்தை ஒரு மனிதன் ஆழமாக உண்மைக்குண்மையாக தன் அடிமனதில் நினைத்து அவற்றை பார்க்கிற நேரத்திலே அந்த மௌத்து தான் அவனுக்கு மிக பெரும் உபதேசம். அது ஒன்றும் போதும் என்று சொல்லுவார்கள். அப்ப நாளைக்கு எனக்கு இந்த நிலை, என்னுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து குடும்பம் கௌரவம் புள்ள குட்டி எல்லாவற்றையும் நான் இழந்து தன்னந்தனியாக ஒரு வெள்ளை ஆடையோடு நான் கபருக்குள் கொண்டு வைக்கப்பட போகிறேன் என்று எல்லாம் முடிய போகிறது. இதுதான் எனக்கு ஏற்பட போகிறது. எனவே நிலையான ஒரு வாழ்க்கைக்காக உலகத்தில் நான் எது செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு கற்பிக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம்தான் திக்ருல் மவுத், மவுத் என்ற அந்த நினைவாகும். அதை ரசூலுல்லாஹ் அதிகமாக செய்யுங்க என்று சொன்னாங்க. இதே போலதான் இறைவனை வத்தாக்கிரின் அல்லாஹ் கதீரம் வத்தாக்கிறார், அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்தக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா? அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. ரெண்டு விஷயத்தை அல்லாஹுவே சித்தப்படுத்தி தயார்படுத்தி வைத்திருக்கிறான். ஒன்று மக்ஃபிரா, மக்ஃபிரா என்றால் பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு தான் மனுஷனுக்கு மிக வேண்டப்பட்ட ஒரு விஷயம். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் மக்ஃபிரத்தை பாவ மன்னிப்பை தேடி விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அவசரமாக ஓடி வர சொல்லுகிறான் இந்த மக்ஃபிரத்துக்காக வேண்டி. இரண்டாம், மனிதன் சில நேரங்களில் ஷைத்தானுடைய வலைக்குள் சிக்கிவிட்டால், ஷைத்தானுடைய அதிகாரங்களுக்குள் மனிதன் உள்வாங்கப்பட்டு விட்டால் இந்த மக்ஃபிரத்தை பற்றி அவன் சிந்திக்க மாட்டான். எனவே தான் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒருவர் இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாக அவருக்கு அல்லாஹ் மக்ஃபிரத்தை வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு சுபஹான் அல்லாஹ் என்ற வார்த்தையின் ஊடாக சொர்க்கத்தில் நமக்கான ஒரு மரத்தை நட்டுகிறான். சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு இடத்தை நமக்காக தயார்படுத்துகிறான் என்று அர்த்தமாகும்.
அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம், இந்த ரெண்டு வார்த்தைகளும் நாவுக்கு மிகவும் லேசான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை, மீசானை கதிக்க வைக்கக்கூடிய வார்த்தை. இப்ப பாருங்க, ஒரு மூன்று வகையான அடிப்படைகளில் இஸ்லாம் இந்த வார்த்தையை சொல்கிறது. சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய, இறைவனுக்கு எந்த குறைபாடும் இல்லை, அல்லாஹ் நேர்த்தியானவன், நிலையானவன் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான வார்த்தை அது. இந்த வார்த்தை மூன்று விதமான நன்மைகளை கொடுக்கிறது. ஒன்று, அல்லாஹ்விடத்தில் அந்த ரெண்டு வார்த்தைக்கும் ஒரு மிகப்பெரிய மஹப்பத் கிடைக்கும், அல்லாஹ் விரும்புகிற வார்த்தை. இரண்டாவது, அது நாவுக்கு மிச்சம் லேசான, நாவுக்கு கடினம் அல்ல சொல்றதுக்கு. மூணாவது முக்கியமானது, நம்மட நன்மையின் தீமையும் அளக்கப்படுகின்ற மீசான் என்ற தராசில் நன்மைகள் என்ற பகுதி கனத்து எங்களை சொர்க்கத்தில் அழைத்து செல்கின்ற வார்த்தை அது. அப்ப இந்த வார்த்தை மனித நாவுகளில் எப்பொழுதும் என்ன செய்யும்? ரத்துபன், அது மனித வாழ்க்கையில் என்ன செய்யும்? பசுமையாகவே இருக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு மிக கூடுதலாக வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் பெரும் மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அதே போன்று அஜ்ரன் அதீமா, மிக பிரமாண்டமான கூலிகளை அல்லாஹ் அவருக்கு தயார்படுத்துகிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இறுதியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளிவாசலில் சில சஹாபாக்களை பார்க்குறாங்க. அந்த சஹாபாக்கள் அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வை துஆ செஞ்சு கொண்டு நினைவு கூறிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுகிறோம். திரும்ப கேட்குறாங்க, அல்லாஹுவை நினைவு கூறுவது உண்மைதானே? வேறு எந்த நோக்கமும் இல்லையே? வேறு எந்த நோக்கமும் இல்லை. நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு அளித்த அருட்கொடை, தீனுல் இஸ்லாத்தில் நாங்கள் வாழுகின்ற இந்த நிஅமத், இதையெல்லாம் நினைத்து அல்லாஹ்வை நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்போ நபி அவர்கள் சத்தியமுட்டு ஒரு செய்தி சொல்கிறாங்க. அல்லாஹ் இப்போ என்னிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஒரு செய்தி அல்லாஹ் எனக்கு சொல்கிறான். அல்லாஹ் தற்பொழுது உங்களை பற்றி தன்னுடைய வானவர்களிடத்திலே அல்லாஹ் சிலாகித்து சிறப்பித்து பெருமையோடு அல்லாஹ் பேசி கொண்டிருக்கிறான். என்னுடைய அடியார்களை பாருங்கள், என்னை பற்றி நினைவூட்டுகிறார்கள். ஏனதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தோட இங்கே ஜாயின் பண்ணி பாருங்க. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்க நினைத்த நேரத்திலே மலக்குமார்கள் இன்னொரு செய்தி சொன்னாங்க. யா அல்லாஹ், உலகத்தில் மனுஷனை படைக்க போறையா? தெத்தை ஓட்டி பாவங்களை செஞ்சு இப்படியெல்லாம் பசாதுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகம், அவங்களோட உணர்வு அப்படித்தான், மனித உணர்வு. இப்படியான ஆக்களையா யா அல்லாஹ் நீ படைக்க போகிறாய் என்று கேட்டாங்களா இல்லையா? இப்போ அல்லாஹ் சொன்னான், உங்களை விட அவர்களை நான் படைப்பதில் எனக்கு அறிவிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி மனிதனை படைச்சான். இப்போ அந்த வானவர்களுக்கு மத்தியில தான் அல்லாஹ் அவனை நினைத்து அவனை துதி செய்கின்ற மக்களை பார்த்து பாருங்கள், என்னுடைய அடியார்கள் எப்படி என்னை திக்ரு செய்கிறார்கள், என்னை நினைவுபடுத்துகிறார்கள். இப்படி அல்லாஹ் வானவர்களிடத்திலே அந்த எங்களுடைய இந்த திக்ரு செய்யக்கூடிய மக்களுடைய அந்த உயர்ந்த நிலையை பார்த்து பெருமையாக அல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்னிடத்தில் அனுப்பி எனக்கு இந்த செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ பாருங்க, நாம தனிமையிலோ அல்லது ஒரு இடத்திலே ஒரு கூட்டமாக இருந்தோ இறைவனை பற்றி நாங்கள் நினைவுபடுத்துகின்ற அந்த ஒவ்வொரு வினாடிகளிலும் அல்லாஹ் எங்களை பற்றி நமது பேர் குறிப்பிட்டு வானவர்களிடத்திலே எங்களை பற்றி அல்லாஹ் நினைவூட்டுகின்றான் என்றால் அதை விட ஒரு சிறந்த இபாதத் ஒரு எதுவாகவும் இருக்க முடியாது. எனவே தான் இஸ்லாம் திக்ருல்லா, அல்லாஹுவை நினைத்தல் அல்லது அல்லாஹுவை திக்ரு செய்து நினைவூட்டல் என்ற விஷயத்தை ஒரு முக்கியமான இபாதத்தாக நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. இப்போ நாளை மறுமையில் நமக்கு தெரியும், அரசினுடைய நிழல் கிடைத்தல் என்பது மிகப்பெரிய பேறு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் மனித குலத்தில் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஹதீஸின் அடிப்படையில்
7 சாரார் 7 கூட்டத்தவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அதுல ஒரு கூட்டம் யார்? ரஜுலுன் ذكرallah خاليا ففاضت عيناه. ஒரு மனிதன் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை திக்ரு செய்தவன், நினைத்தவன். அந்த நினைவினுடைய பின்புலத்தில அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் நமக்கு தந்த ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவன் நினைச்சு மனசில அதை கொண்டு வரக்கொள்ள அவனை அறியாம அவன் கண்ணிலே கண்ணீர்கள் வழியும். கண்ணீர் அவன் மனசில அந்த மனசில ஏற்படக்கூடிய அந்த நியமத்துகளை அவன் நினைக்க கொள்ள அவனுக்கு தெரியாமலே கண்கள் கண்ணீரை வடிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது தக்வாவின் வெளிப்பாடு. சில நேரங்கள்ல மனிதன்ற வகையில மனிதன் பாவங்கள்ல ஈடுபட்டிருப்பான். அந்த பாவங்களை அவன் நினைத்து பார்க்க வேண்டும். நான் இப்படி இந்த கட்டத்தில் பாவம் செய்திருக்கிறேன், மறுமையிலே அல்லாஹ் அத்துணை மனிதனுக்கு மத்தியிலும் அல்லாஹ் என்னை விசாரிக்கின்ற கட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கும். ரசூல் அதை சொல்லக்கொள்ள இப்போ மனித மறுமை நாளையிலே எல்லா மக்களையும் அல்லாஹ் விசாரணைக்காக வேண்டி நாம பள்ளிவாசல்ல தொழுகையில சஃப்ல நிக்கிற மாதிரி மஹ்ஷர்ல அல்லாஹ் எல்லா மக்களையும் அல்லாஹ் நினைச்சுவான், சஃப்ல வைப்பான். ஒரு ஆளை முன்னுக்கு எடுத்து அல்லாஹ் விசாரிக்க கொள்ள முன் சஃப்ல உள்ளவருக்கு அந்த ஆளை எப்படி மிக துலக்கமாக தெரியுமோ அதே போன்றுதான் கடைசி கோடியில் இருக்கக்கூடியவருக்கும் என்ன செய்யும், அந்த ஆளை பற்றி மிக துல்லியமாக அறிந்து கொள்வார். யாருக்கும் மறைமுகமாக இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்திலே அந்த கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்கெல்லாம் மிக பகிரங்கமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு எதுவும் என்ன மறைமுகமாக இருக்க மாட்டாது. அப்ப இந்த கட்டத்தை ஒரு மனுஷன் தன் மனசில கொண்டு வரணும். அல்லாஹ் மறுமையில என்னை விசாரிக்க கொள்ள என்ற அத்துணை காரியங்களும் வெளிப்படுத்தப்படும். சிலாக்கள் அல்லாஹ் அருள் செஞ்சவங்க, அல்லாஹ் அவர்களில் ஒருவராக எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் திரை போட்டு சிலாக்களை விசாரிப்பான மிக பெரும் பாக்கியசாலிகள். சில நேரம் அந்த விசாரணை வெளிப்படுத்தப்படக்கொள்ள என்னதான் அல்லாஹ் நமக்கு தண்டனை தந்தாலும் நமது குற்றங்களும் நமது பாவங்களும் இன்னொருவருக்கு தெரிதல் என்பது அது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு மன உளைச்சலை நமக்கு ஏற்படுத்திவிடும். அந்த நிலையை அல்லாஹ் இல்லாமலாக்கி சில மக்கள் அல்லாஹ் தனித்துவமாகவே திரை போட்டு அல்லாஹ் விசாரிப்பான். யாருக்கும் தெரியாது, சத்தம் மட்டும் கேட்கும். அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். உலகத்திலே மக்களுடைய குறைகளை மறைத்து வாழ்ந்தவர்கள். எனவே இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வெறுமாக இருந்தால் தனிமையில் உட்கார்ந்து நாம் செய்த பாவங்கள் குறித்து அல்லாஹ்விடத்திலே அந்த பாவங்களை நான் செய்து விட்டேனே, அல்லாஹ்வுடைய ஒரு வரம்பை ஒரு கட்டுப்பாட்டை நான் மீறிவிட்டேனே, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விட வேண்டும், மறுமையில் பகிரங்கமாக யா அல்லாஹ் என்னை விசாரித்து விடாதே என்று அந்த விஷயங்களை நாம் பிரார்த்தனைகளாக சொல்லுகின்ற நேரத்தில் நம்மளை அறியாம நமது கண்கள் கண்ணீரை வடிக்கும். இந்த கண்ணீருக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு பலம் இருக்கிறது. அல்லாஹுவை நினைத்து அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் கண்ணீர் வடித்த அந்த மனிதனை அல்லாஹ் நரகத்தில் போட்டு தண்டிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தான் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியில அல்லாஹ்வின் அரிஷின் நிழலை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான வணக்கங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதன் தனிமையில் இருந்து கொண்டு இறைவனை நினைத்து அழுகின்ற அந்த சந்தர்ப்பமாகும். எனவே திக்ருக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் நமக்கு இருக்கிறது. எனவே ரமலானுடைய களம் இந்த திக்ருக்கு மிகவும் அற்புதமான ஒரு களம். இந்த களத்தில் நாம் இதுக்கென்று ஒரு அடிக்ட் ஆகி சில மக்கள் பாவங்களுக்கு அடிக்ட் ஆகிறான். இஸ்லாம் சொல்லுகிறது நன்மைக்கு நீ அடிக்ட் ஆகு, நீ அதற்கு என்ன செய், உன்னை தாரை வாத்து கொடு, அதற்கு நீ அடிமையாக. இந்த அடிமைத்துவம் கடைசி வரைக்கும் ரமலான் அல்லாத காலங்களின் தொடருமாக இருந்தால் இங்கே சொல்லப்பட்ட இந்த திக்ருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை வெகுமதிகளையும் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு வழங்கி விடுவான். அந்த நிலை இந்த ரமலானில் நமக்கு ஒரு பயிற்சியாக கிடைக்க வேண்டும். எனவே நமது உள்ளங்கள் எப்பொழுதும் இறைவனுடைய நினைவுகளால் வாழ வேண்டும், இறைவனுடைய நினைவுகளால் நிரம்ப வேண்டும். இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு நமது உள்ளத்தை இறைவனுக்காகவே நாம் திறந்து கொடுக்கின்ற உள்ளமாக நாம் மாற வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை நினைக்கின்ற மக்களுக்கு கொடுக்கின்ற அத்துணை உயர்ந்த பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த ரமலானிலே நசீபாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.